ஆட்சியில் சுதந்திர போராட்ட வீரர்களின் மணிமண்டபங்கள் பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு செய்யப்படவில்லை. பல மணிமண்டபங்களில் பணியாளர்கள் இல்லாத நிலைதான் உள்ளது. அதேபோன்று பல மணிமண்டபங்களில் நூலகங்களும் அமைக்கப்படவில்லை என கோவில்பட்டி அருகே முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றச்சாட்டு. நீத்த தியாக சீலர்கள் வாழ்ந்த மண் நமது மாவட்டம். அந்த வகையில் இந்தியாவிற்கு முன்னோடியாக நமது பாஞ்சாலங்குறிச்சியில் வாழ்ந்த குறுநில மன்னராக இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த காலத்திலே ஆங்கில ஏகாதிபத்தியம் முழு அதிகாரத்தில் இருந்த நேரத்தில், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கட்டுப்பாட்டில் நாமெல்லாம் வாழ்ந்த காலத்தில், இது எங்களுடைய நாடு, நாங்கள் பிறந்த மண், இந்த நாட்டிலே உனக்கே நாங்கள் வரி கட்ட வேண்டும் என்று சொல்லி வீரத்தோடு வெள்ளையனை எதிர்த்து போரிட்டு அதற்கு பிறகு கைது செய்யப்பட்டு இது கயத்தார் மண்ணிலே வீர மரணமடைந்த தியாக வரலாறு அனைவரும் நாம் அறிந்தது தான். அப்படிப்பட்ட தியாக வரலாற்றில் சொந்தக்காரர்களை நம் நாடு என்றைக்கும் மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்ற அடிப்படையில் நான் முதல்ல சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக ஆன நேரத்தில் 2011லேருந்து 16 வரை இருந்த நேரத்தில் 2013ஆம் ஆண்டு துவக்கத்தில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் இந்த கயத்தாறு வீரம் செறிந்த மண், அங்கே வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னை இன்னுயிரை மீத்து நாட்டை காத்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லி சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்த அடிப்படையில் உடனடியாக அந்த கோரிக்கை ஏற்று அதே இடத்துல மாண்புமிகு அம்மா அவர்கள் இங்கே மணிமண்டபம் கட்டப்படும் என்ற மகத்தான அறிவிப்பை வெளியிட்டு 13/6/2013 அன்று இந்த மணிமண்டபம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த புகழை சேர்த்த பெருமை அம்மாவுக்கு சாரும். அதற்கு பிறகு அவருடைய பிறந்த நாளிலும் அரசு விழா நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வந்த நேரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சாவளியை சேர்ந்தவர்களும் சுதந்திர போராட்ட ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் அத்தனை பேரும் கோரிக்கை வைத்த அடிப்படையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றவுடன் அவருடைய நினைவு நாள் மட்டுமில்லாமல் பிறந்த நாளும் அரசு விழாவாக அறிவிக்கப்படும் என்று இன்றைக்கு கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு 266வது பிறந்த நாளில் வீரபாண்டிய கட்டபொம்மனை புகழ் ஓங்க வேண்டும், உயர வேண்டும் என்று சொல்லி அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வணங்கியதை நாங்கள் பெரிதாக நினைக்கின்றோம். அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் எல்லா வீரர்களுக்கு செலவழிச்சிங்க, அப்புறம் அந்த மணிமண்டபங்கள் சீரமைக்கப்பட்டன. இப்போ பல மணிமண்டபங்கள் சீரமைக்கப்படாமல் இருக்கு. இல்லை, சீரமைக்கப்படாது மட்டுமில்லாமல் அது பராமரிக்கப்படவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மட்டுமில்லாமல் அவருடைய படைத்தளபதிகளாக இருந்த வீரன் வெள்ளையத்தேவனருக்கு அங்கே வல்லநாட்டில் மணிமண்டபம் கட்டப்பட்டிருந்தது. அதில் பாதி சிலை இருந்தது. நான் அந்த மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். உடனடியாக 45 லட்சம் ரூபாயில் முழு உருவ வெங்கல சிலை அமைக்கப்பட்டது. அதே போல தான் கவர்னரிலே உள்ள வீரன் சுந்தர்லிங்கம், அடுத்த படைத்தளபதியாக இருந்த தற்கொலை படை வீரராக இருந்த வீரன் சுந்தர்லிங்கத்திற்கும் அந்த மக்கள் முழு உருவ வெங்கல சிலை கேட்டார்கள். அதை வைக்கப்பட்டு அது கிட்டத்தட்ட நாங்கள் அறிவித்து சிலையெல்லாம் செய்வதற்கு உண்டான பூர்வாங்க பணிகள்லாம் துவங்கி நிதி ஒதுக்கி செய்கின்ற பணி துவங்கின பிறகு கூட 4 ஆண்டுகள் தாமதப்படுத்தி அந்த சிலையை திறந்தார்கள். இன்னும் மணிமண்டபங்களில் நாங்கள் இருந்த காலத்தில் என்னுடைய துறையாக இருந்தது. அன்றைக்கு அனைத்து மண்டபங்களும் அனைத்து பணியாளர்களையும் நியமித்தோம். அனைத்து பணியாளர்கள் நியமித்து அங்கே அதிகமான பார்வையாளர்கள் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து நமது நாட்டின் பெருமையும் புகழையும் அடுத்த தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து புதிதாக கட்டப்படுகின்ற அனைத்து மணிமண்டபங்களிலும் நூலகத்தை அமைக்க வேண்டும். நூலகம் அமைக்கின்ற நேரத்தில் இளைஞர்கள், மாணவ செல்வங்கள், சமூக ஆர்வலர்கள், வாசிப்பு திறன் அறிவு பெற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களெல்லாம் தினசரி வந்து செல்கின்ற இடமாக இருக்கும் என்று சொன்னால் அதை கூட இவர்கள் சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை. போதிய பணியாளர்கள் இல்லை. இது நாட்டை அமைக்கின்ற செயல். தலைவர்களுக்கு இவர்கள் கொடுக்கின்ற கௌரவம் இதுதான். இவர்கள் வாழ்கின்ற மக்களே ஒழுங்காக வாழ வைக்கவில்லை. வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் இப்படித்தான் நடத்துவார்கள் என்பதற்கு இந்த ஆட்சி ஒரு உதாரணமாக இருக்கின்றது.